நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். நீங்க தான் அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும். முதல்ல நீ பெருசா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு. அது தானா சின்ன பிஸ்னஸ் ஆகும். சாமி, இன்னொரு கேள்வி கேட்கலாமா? கேட்டுக்கோ. இந்த வருஷம் ஏதோ புதுசா காரு வீடு எல்லாம் வாங்கினா டேக்ஸ் கிரெடிட் கொடுக்குறதா பேசிக்கிறாங்க சாமி. அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுக்க முடியுமா சாமி? அது ரொம்ப சிம்பிள். முதல்ல ஒரு கார் வாங்கணும், அதுக்கு ஒரு டேக்ஸ் பிரேக். அந்த காரை வீடா யூஸ் பண்ணிக்கணும், அதுக்கு இன்னொரு டேக்ஸ் பிரேக் கிடையாது. ஆஹா, சூப்பர் ஐடியாவா இருக்கு சாமி. அப்படியே பண்ணிடுறேன். இப்போ இந்த 401k பேப்பர்லாம் பார்த்தாலே ஜென்னி வருது சாமி. அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? ஒரு நிமிஷம், நீங்க உங்க கேள்வியும் கேளுங்கம்மா. இந்த மாதிரி நேரங்களில் உடம்பை எப்படி சாமி ஆரோக்கியமா வச்சுக்கிறது? உங்க 2 பேர் கேள்விக்கும் ஒரே பதில தான் சொல்ல போறேன். உங்க வீட்டில் இருக்க எல்லா ஸ்டாக் பேப்பர்ஸ், பாண்ட் பேப்பர்ஸ், 401k பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து எடைக்கெடை போட்டு பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சாமி. அப்ப நாங்க வரோம் சாமி. நல்லது உண்டாகட்டும். அந்த தட்சணையை மறந்துடாதீங்க. சிஷியா, 3 கேள்வி. வணக்கம் சாமி. மங்களம் மங்களம். சாமி, எங்க வீட்டுக்காரர் என்னோட இமெயில் எல்லாத்தையும் படிச்சிடுறார் சாமி. அவர் அதை படிக்காம இருக்க ஏதாவது பண்ண முடியுமா? அது ரொம்ப ஈஸி தான். இமெயில் போர்ட் நேம இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் மாறும். அதை அவர் படிக்கவே மாட்டார். சாமி, என் கிரெடிட் கார்டு ஒன்று காணாம போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க தான் அதுக்கு ஒரு வழி சொல்லணும். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. கிரெடிட் கார்டு காணாமல் போனது நல்லது தான். எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். கிரெடிட் கார்டு திருடம் 1 day விட கம்மியாக தான் செலவு பண்ணுவோம். அதனால நீ ஒன்றும் பண்ற வேண்டாம், அப்படியே விட்டு. ரொம்ப தேங்க்ஸ் சாமி. அப்ப நாங்க வரோம். பார்க்கலாம். இப்போ வாங்க. வாஸ்துப்படி இது இப்படி தான் இருக்கணும். I-69 டிராஃபிக் மாதிரி ரெசஷனில் சிக்கி ஸ்தம்பிச்சு போயிருக்கும் இந்தியானாபோலிஸ் மக்களே, உங்களுக்கான 2009ஆம் ஆண்டோட ராசி பலன்களை கையோட கொஞ்சம் எடுத்து வந்திருக்கேன். அதை படிக்கிறேன், கேளுங்க. சேல் அப்படின்னாலே கடைக்குள்ளோடும் மேசராசி நேர்களே, உங்க ராசிக்கு சனி பகவான் உங்க வீட்டுக்காரர் வேலட்டுக்கு இடம்பெயர்ந்திருக்காரு. அதனால அடுத்த 1 வருஷத்துக்கு நீங்க சேல் பக்கமே போகக்கூடாது. குறிப்பா சியர்ஸ் கோல்ஸ் பக்கம் போகவே கூடாது. பை 1 get 1 ஃப்ரீ ஆகவே ஆகாது. இதே காலகட்டத்தில் சனி பகவான் 3ல் நீச்சம் அடைகிறதுனால கூச்சம் இல்லாமல் கராஜ் சேல் போய் வாங்கிட்டு வரலாம். கணக்கு பண்றதுல கில்லாடியான ரிசர்வராசி நேர்களே, உங்க ராசிக்கு சனி பகவான் உங்க தலையில சம்மணம் போட்டு உட்கார்ந்துருக்காரு. அதனால அடுத்த 1 வருஷத்துக்கு நீங்க நம்பர்கள்ல மிகவும் கவனமா இருக்கணும். உங்க ராசிக்கு ராசி இல்லாத நம்பர்கள் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மற்றும் 9. சோஷியல் செக்யூரிட்டி நம்பர்ல இந்த நம்பர்கள் ஏதாவது இருந்தால் அதை மாற்றிடுறது நல்லது. குறிப்பா 465, 65, 69, 70 போன்ற ஹைவே பக்கம் போகவே கூடாது. மீறி போனால் என்ன ஆகும் கேட்குறீங்களா? அதுவே உங்களுக்கு ஒன்வே ஆகிடும். மிதுன ராசி நேயர்களே, நான் இப்போ சொல்ல போகிற சின்ன மாதிரிகளை செஞ்சால் உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும். உங்கள் ராசிக்கு வீட்டில் பேஸ்மெண்ட் இருக்கிற இடம் தான் சரியில்லை. அதனால் பேஸ்மெண்ட்டை 2nd ஃப்ளோருக்கு மாற்றிட்டா நல்லது. நீங்கள் இனிமேல் உங்கள் வீட்டுக்கு மெயின் டோர் வழியாக உள்ளே போகக்கூடாது.
பேக் டோர் வழியா